எந்த இடங்களையும் நீ யாராவது ஒருத்தர் அது கூட சில சங்கடங்கள் பட்ட எங்க நிர்வாகிகள் மேல அது எந்த இடங்கள் அந்த தவறு நடந்துச்சுன்னா மருத்துவமனையில பிரேத பரிசோதனை முடிஞ்சு போகும்போது அந்த மருத்துவமனையை சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த தவறு பண்ணிட்டார். எந்த இடங்களையும் கூட்டம் நடந்த இடங்கள்ல எங்களுடைய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எதுவுமே போகல. அவங்க முத கால் பண்ணது 108. அதாவது வாட்டர் பாட்டில் மருத்துவக் கல்லூரியில நள்ளிரவுல கேட்கறாங்க. அப்ப கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. நம்ம கிட்ட இருந்த வெளியில இருந்த வரைக்கும் எடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட இருந்தது கையில இருந்தது கேட்கறாங்க, கொண்டு போய் கொடுக்கணும். அங்க உணவு வேணுங்கிறது கொண்டு போய் கொடுத்தோம். தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றவங்களுக்கு கட்டணங்களை நாங்க செலுத்தணும். என்ன உதவிகள் வேணுமோ நாங்க செஞ்சோம். இது அரசியலா பார்க்கல. எங்க கட்சி எங்க தலைவர் சொல்லியிருக்காங்க, ஒரு அரசியல் தலைவர் பாதிக்கப்பட்ட பொதுமக்களா இருந்தாலும் தொண்டரா இருந்தாலும் எந்த உயிரிழப்பையும் ஏத்துக்க மாட்டாங்க. அதுதான் அரசியல் தலைவர். அது மாதிரிதான் நாங்க எங்க தலைவர் வழியில தான் நாங்க போய் அவங்களுக்கு உதவி பண்ண தான் போனோம். அப்படி குறை சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கலாம். யாராவது குறை சொல்லி அரசியல் பேச நினைக்கிறவங்க அந்த வாட்டர் பாட்டில் ஏற்பாடு பண்ணிருக்கலாம். அவங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்யறேன், முன்னாடி நின்று நான் அவங்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு பண்றேன் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாமே. வெறுமனே பாக்குறேங்கிறது ஒவ்வொரு இதா இருக்கலாம். பட் அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான பணிகளை முன்னெடுத்து செஞ்சிருந்தாங்கன்னா அது நாங்களும் அதை ஏத்துக்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல, எந்த விதமான சூழல் இல்ல. அதனால இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நடைபெற்றது முதல் 5-6 நிமிடங்களுக்குள்ள என்ன பத்தி பேச ஆரம்பிச்சது 19வது நிமிடத்துல. முதல்ல இதை பத்திரிகையாளர் நீங்க தெளிவுபடுத்திக்க. சமூக வலைதளங்கள்ல வர்றதுங்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால பல்வேறு அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களை யார் மீதாவது பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஆகையால் பத்திரிகையாளரும் தொலைக்காட்சிகளும் முதல்ல இந்த உண்மை நிலவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க. ஆகையால் இது எந்த வகையிலும் இது அரசியல் படுத்தக்கூடிய நிகழ்வு அல்ல. ஒருத்தரா கேள்வி அதாவது நான் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய இல்லத்துல ஒருத்தனா இருந்து பேசுறேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தை நேசிக்கிறத விட என்னுடைய மாவட்ட மக்கள், என்னுடைய தொகுதி மக்களை நான் ரொம்ப அளவுக்கு அதிகமா நேசிக்கக்கூடியவன். ரொம்ப அளவுக்கு அதிகமா அவங்களுக்கு உண்மையா இருக்குன்னு நான் நினைக்கக்கூடியவன். அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும்னு நினைக்கக்கூடியவன். படிப்பா இருந்தாலும், மருத்துவமா இருந்தாலும், ஒரு போட்டி தேர்வா இருந்தாலும், ஒரு விளையாட்டு போட்டிகளா இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் ஒன்னா இருக்கு. நான் இன்னைக்கு கூட காலையில எங்களுடைய கரூர் தொகுதியில் ஒரு 30 மாணவ மாணவிகள் விமானத்துல முதல்ல பயணிக்கிறாங்க. 6வது 7வது 8வது படிக்கிறவங்க ரவுண்ட் டேபிள் அது ஏற்பாடு பண்ணாங்க. என்னையும் அதுல அழைச்சிருந்தாங்க. நான் எனக்கு டிக்கெட் போட்டிருந்தாங்க. நான் அவங்களை போய் விமான நிலையத்துல வழி அனுப்பிட்டு நான் அங்க வரேன். என்னால அவங்க போக முடியலங்க. அவங்களை வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். அப்ப தொகுதி மக்களோட, மாவட்ட மக்களோட 2 கலந்து எந்த சூழ்நிலையும் எங்களுடைய தலைவர் பிறந்தநாள் வந்தா கூட ஒரு அரசியல் கட்சி பார்த்து இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு பார்த்து நாங்க உதவி பண்ணதே இல்லை இது வரைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொருளை கொடுப்போம், இவங்களுக்கு மட்டும்தான் அந்த உதவி செய்யணும் நாங்க பார்த்ததில்லை. எங்க அலுவலகத்துல எந்த மனு வந்தாலும் எந்த கட்சியும் நாங்க கேட்டது கிடையாது. அவங்க எல்லாத்துக்கும் சரிசமமா உதவி செய்யக்கூடிய இடங்கள்ல அந்த பணிகள் நாங்க முன்னெடுத்திருக்கோம். ஆகையால அந்த நீங்க வீடியோவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிறகு வந்த சம்பவங்கள், நீங்க சமூக வலைத்தளமா இருக்கட்டும், பொதுமக்கள் இருந்து வரக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும், நீங்க பாருங்க எந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் வந்துச்சு. நடைபெற்ற சம்பவங்களில் இப்ப நான் என்ன கேக்குறீங்க, எப்படி பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனார். நான் இந்த கட்சி ஆட்சியில தான் இருக்கேன், இங்கேதான் இருக்கேன். எங்களுடைய பகுதி செயலர், ஒன்றிய செயலர் கூட்டம் 6 மணிக்கு என்னோட ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போற சம்பவமான நிகழ்ச்சி சம்பந்தமா என்னோட கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் என் கூட பேசிட்டு இருக்காங்க என் வீட்டுல. அதை முடிச்சுட்டு நான் கட்சி ஆஃபீஸ் வரேன். இங்க இருக்கும்போது எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு நீங்க போங்கன்னு சொல்றாங்க. நான் இங்க இருந்து அமராவதி மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம்? இங்க இருந்து அந்த அமராவதி மருத்துவமனைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. நான் 7:47 உள்ள நுழையிறேன் அமராவதி மருத்துவமனையில. வேணா வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறேன். 7:47 போறேன். அதே அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலர் 8:10 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறாங்க. இப்ப நான் போகும்போது மருத்துவமனையில கூட எல்லா கட்சியை சார்ந்த சில சகோதரர்கள் அங்க இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வண்டி வரும்போது அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி உள்ள கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்கள் எல்லாரும் ஈடுபட்டு இருந்தாங்க. அதனால பாதிக்கப்பட்டு தகவல் தெரிஞ்சவொடனே இப்ப என்ன டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா? மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடவா? யாருக்கும் பதில் சொல்லாம, யாருக்கும் உதவி செய்யாம, அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இல்ல, இனி எப்ப இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும்
எங்க மாவட்ட மக்களுக்கு, என்னுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் நாங்க முன்னாடி நிற்போம். நான் மட்டும் இல்லை, எங்க நிர்வாகிகள் எல்லாரும் முன்னாடி நிற்போம். அதான் எங்களுக்கு எங்க தலைவர் கத்துக் கொடுத்த பாடம். அதனால அதுல நீங்க பிரதர் சொன்ன மாதிரி அவருடைய கருத்தை நேற்று ரொம்ப நாள் 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காரு. அதெல்லாம் விசாரணை முடியட்டும். நான் சொல்லதை பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கமே அல்லது வேறு எந்த இயக்கமா இருந்தாலும் ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த தவறுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது சராசரி ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய கடமை, பொறுப்பு. நடந்த தவறுகளை ஒருவர் மீது திசை திருப்பி, ஒரு அரசின் மீது திசை திருப்பி மடைமாற்றம் செய்வதற்கு முயற்சி எடுத்தால் ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. நேற்று பேசும்போது ஒரு கேட்டார், ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டமான்னு கேட்டார். நான் சொன்னேன், கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல, கட்டுப்பாடற்ற கூட்டம். கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் இல்ல. 15,000 பேர் அதிமுக வந்தாங்க, இதுல 25,000 பேர் வைங்க. 10,000 பேர் அந்த இடத்துல கூடுதலா நிக்க முடியாதா? நிக்கிறதுக்கான இட வசதி இல்லையா? ஒரு கட்டுப்பாடான கூட்டத்துக்கும் கட்டுப்பாடற்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம். எந்த கட்சியினாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஒரு தலைவர் வர்றாங்கன்னா, எங்க தலைவர் வர்றாங்கன்னா, அந்த வாகனத்துக்கு முன்னாடி எங்களுடைய 2ஆம் மட்ட தலைவர்கள் அல்லது அந்த மாவட்ட செயலர் வாகனத்துக்கு முன்னால் சென்று தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி, பொதுமக்களை ஒழுங்குபடுத்தி நிற்க வைத்து, தலைவரை பார்க்க வைத்து அந்த பொதுக்கூட்டங்களில் பங்கு பெற செய்வார்கள். அது மாதிரி ஒரு சூழல் இதுல இருந்துச்சா? யாராவது பாத்தீங்களா? யார் சொல்லியாவது யாராவது கேட்டாங்களா? காவல்துறை சொல்லியாவது யாராவது கேட்டாங்களா? அந்த வாகனத்துக்கு முன்னாடி 2ஆம் மட்ட தலைவர்கள் யாராவது ஒழுங்கா வழிநடத்தி எடுத்துட்டு போனாங்களா? அதாவது 2 வகைகளா நீங்க பிரிக்கணும். ஒண்ணு, அரசு செய்ய வேண்டியது, ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய மாநாடாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், அரசு செய்ய வேண்டியது ஒரு வகை, அந்தந்த அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டியது ஒரு வகை. அரசு செய்ய வேண்டிய கடமை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்திருக்கிறார். அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அந்த கூட்டத்தில் முழுவதுமாக செய்ய தவறியதால் ஒரு சிலது செஞ்சிருக்கலாம். என்கிட்ட கூட இன்னும் கொஞ்சம் கேட்டாங்க, அந்த கூட்டம் இருந்த அளவுக்கு ஒலிபெருக்கி இல்லைன்னா, குறைவான ஒலிபெருக்கி தான் இருந்தது, பின்னாடி இருந்தவங்க எல்லாம் பேசுறது கேட்கல, உள்ள வந்தாங்க சொல்லி. அந்த அரசியல் கூட்டங்கள்ல பேசுனது எவ்வளவு நேரம்? 19 நிமிஷம் வண்டியில இருந்தது. பேசுனது என்ன பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். அது சொல்லப்பட்ட கருத்து தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமான ஒரு 4-5 கருத்து, என்ன பற்றி ஒரு 2 கருத்துக்கள், அவ்வளவுதான். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் இருக்கும். இதுதான் அந்த கூட்டங்களில் நடைபெற்ற பேச்சுக்கள். ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமைகளை அரசு சரியாக செய்திருக்கிறது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். எங்கிட்ட சொல்ல பகிர்ந்த மக்களும் அப்படிதான் சொன்னாங்க. அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டங்கள்ல சரியா நடந்தது என்பதை நீங்க தான் தீர்மானிக்கணும். நீங்க அந்த களத்துல இருந்தீங்க, அங்கிருந்து நேரடியா பாத்தீங்க. அப்ப அந்த அரசியல் இயக்கம் சரியான கருத்துக்களை, சரியான பணிகளை அந்த இடங்கள் முழுவதுமாக செய்தார்களா நீங்க தான் பார்க்கணும்.